வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்புடைய விவசாய பெருமக்களே, விவசாய அறிஞர்களே, விஞ்ஞானிகளே மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களே, பொதுமக்களே மற்றும் அறிவியல் துறை சார்ந்த அறிஞர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். என் பேர் கனகராஜுங்க. நான் ஒரு சின்ன ரிசர்ச் ஆர்டிக்கல் ஒன்று முன்னாடி பண்ணியிருந்தேன். சரி, அதை கொஞ்சம் விவசாயிகளுக்கு எளிதாக ரீச் ஆகிற மாதிரி ஒரு ஸ்பீச்சாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் இதை கொடுக்குறேன். இதோட தலைப்பு என்னென்னா, பசுவின் பெருமைகள் மற்றும் களைக்கொல்லியின் அபாயங்கள். இது ரெண்டையும் சேர்த்து கொடுக்குறேன். இதில் ஒரு நிறைய பேர் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியலை. ஏன்னா இதில் நான் ஒரு பெரிய சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் கிடையாது. பட் இருந்தாலும் நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். விவசாயத்தை ரொம்ப வருஷமாக அப்சர்வ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வருஷம் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு அனுபவத்தில் நான் இதை ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, முதல்ல நம்மளோட சமயத்தில் பல ஆயிரம் வருஷமாக பசுவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான இடம் உண்டு. கடவுளுக்கு சமமாக வச்சு வழிபடுறோம். பூஜை முறை எல்லாம் சொல்லியிருக்காங்க, ஃபாலோ பண்ணுறோம். இன்றைக்கும் கூட கிரகப்பிரவேசத்தில் பசு கொண்டு வர்றோம். இது மாதிரி எல்லா விஷயத்துலையும், அப்புறம் திருநீர், இது மாதிரி எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? பசுவுக்கு நம்ம சமயத்தில் ஒரு பெருமை உண்டு. ஆயுர்வேதத்துலேயும் ஒரு பெரிய பெருமை உண்டு. ஆயுர்வேதத்தில் பல்வேறு நோய்களுக்கு பசுவோட பால், மோர், தயிர், நெய், சாணம், அப்புறம் பார்த்திங்கன்னா யூரின், இதெல்லாம் மருந்தாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது விவசாயத்துலையும் பார்த்திங்கன்னா நம்ம பசுவோட சாணம், யூரின் இதை ஒரு பெரிய இயற்கை உரமாக நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போது என்னோடய இதில் ஒரு சின்ன முயற்சி என்னென்னா, சில வகை இப்போ பசுவை பற்றி ஆயுர்வேதத்தில் சொன்னதோ, நம்ம சமயத்தில் சொன்னதோ ஒரு மூட நம்பிக்கையா, இல்லை அதில் அறிவியல் பூர்வமான உண்மை இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அடுத்தது அப்படி உண்மை இருந்துச்சுன்னா இன்றைக்கி அதோட நிலை என்ன? இன்றைக்கி நம்ம அதே முன்னாடி சொன்ன மாதிரி பலன்கள் இல்லை பெருமைகள் நம்மளுக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போது நமக்கு ரிலீஜியனில், நம்ம மதத்தில் இல்லை சமயத்தில் பசுவை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு மனிதர்களுக்கு 3 தாய் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஒன்று நம்மளை பெற்றெடுத்து வளர்த்த தாய், அடுத்தது பார்த்திங்கன்னா பூமாதாவை சொல்கிறாங்க, பூமி தாய், அடுத்தது கோமாதா பசுவை சொல்கிறாங்க. இது 3மே நமக்கு தாய்க்கு சமமாக போற்றணும்னு நம்ம சமயத்தில் சொல்கிறாங்க. ஸோ இதிலிருந்தே நமக்கு ஒரு பெரிய பெருமை நமக்கு தெரிய வரும். சரிங்களா? பசுவோட பெருமை என்னன்ட்டு. இதில் அடுத்தது பார்த்திங்கன்னா, பசுவில் பல தெய்வங்கள் வாழ்கிறதா சொல்கிறாங்க. சிவன், விஷ்ணு, சரஸ்வதி, மகாலட்சுமி மற்றும் பல தேவர்கள் பசுவில் இருக்கிறதா நம்மளோட சமய நூல்கள், பெரியவங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் எடுத்துக்கும். சரிங்களா? இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா, இது சமயம் சார்ந்த பெருமை. அடுத்தது ஆயுர்வேதம் சார்ந்த பெருமையில் பசுவோட 5 விதமான பொருட்களும், பால், தயிர், மோர், சாணம், யூரின், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மருந்தாக பயன்படுது ஆயுர்வேதத்தில், இல்லை சித்த மருத்துவத்துலேயும் தான். எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பசுவோட பால் சோர்வு, தாகம், காய்ச்சலுக்கு பிந்தைய மருத்துவம், அதீத பசி, இரத்தப்போக்கு, இதுக்கெல்லாம் மருந்தாக சொல்லியிருக்காங்க. நெய் ஆரோக்கியம், அறிவு, நினைவாற்றல், வலிமை, நீண்ட ஆயுள் இதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. விஷமுறிவு மருந்தாகவும் யூஸ் பண்ணுறாங்க. மோர் குடல் வியாதிகள், மூலம் போன்ற வியாதிகளுக்கு மருந்தாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம எடுத்துக்குவோம். இன்றைக்கி பசுவுக்கு ஏன் விவசாயத்துலேயும் தெரியும், இது நல்ல உரமாக யூஸ் பண்ணுறோம். இப்போ 3 இடத்துலையும் இதுக்கு நமக்கு ஒரு நல்ல பெருமை இருக்குது. சரிங்களா? இப்போது ஒரு சின்ன ரிசர்ச் பார்ப்போம். உண்மையாலுமே பசுவோட பால், தயிர், மோருக்கு அந்தளவுக்கு மெடிக்கல் குவாலிட்டிஸ், மருத்துவ குணங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசண்டாக நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா மக்கள் யூஸ் பண்ணி பார்த்துருப்பாங்க. சிலர் அதிருப்தியும் அடைஞ்சிருப்பாங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன், மோர்லாம் சாப்பிட்டு பார்த்தேன், சில இதெல்லாம் கேட்கல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது என்ன காரணம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? பசு ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி அதோட உணவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் எல்லாம் மேய்ச்சல் நிலம் இருக்குது. நிறைய மேய்ச்சல் நிலம் இருந்துச்சு. மேய்ச்சல் நிலத்தில் போய் மேய்ஞ்சுது. மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிற நிறைய புட்கள், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலத்தில் களைகள்னு சொல்கிற செடிகள் பலதையெல்லாம் பசு உணவாக எடுத்துக்கிச்சு. அந்த லிஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு லிஸ்ட்டு நம்ம பார்ப்போம் குயிக்காக. சரிங்களா?
சரிங்களா. ஒன்று பார்த்தீங்கன்னா பூமி அமலாக்கி அப்படின்னு சொல்கிற கீழாநெல்லி. இது வந்து தெரியும், கீழாநெல்லி எல்லாருக்குமே தெரியும் அது எவ்வளோ பெரிய மெடிசன் அப்படின்ட்டு. மஞ்சள் காமாலை, டைஃபாய்டு போன்றவற்றுக்கெல்லாம் மருந்தாக இருக்குது. அடுத்தது வந்து துக்திகா இல்லை அம்மான் பச்சரிசின்னு சொல்கிற நம்ம லோக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கொங்கு மண்டலத்துலலாம் இது வந்து பாலப்பூடுன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் பாருங்கள், ஆஸ்துமா, டெங்கு, ப்ரோங்கிட்டிஸ், டியூமர்ஸ், இதுக்கெல்லாம் ஃபீமேல் டிஸார்டர்ஸ் இதுக்கெல்லாம் மெடிசனாக யூஸ் பண்ணுறாங்க ஆயுர்வேதத்தில். அடுத்து வந்து ஹரிதா மஞ்சரி, இது வந்து குப்பைமேனின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அல்சர், காஃப், அப்புறம் ஸ்கின் டிசீஸ் இதுக்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது காக்காமாச்சி அப்படின்னு சொல்கிற மணத்தக்காளி, இதுவும் எல்லாருக்குமே தெரியும். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுவோம், வாய்ப்புண், அல்சர் இதுக்கெல்லாமே, இதெல்லாமே அதை எடுத்துக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புனார் நவா அப்படின்ட்டு மூக்கிரட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வெல்லிங், கிட்னி டிஸார்டர்ஸ்க்கு பெருசாக யூஸ் ஆகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சிறந்த மருந்து கிட்னி டிஸார்டர்ஸுக்கு. அப்புறம் அடுத்தது ரெகுலராக நம்ம வந்து நிறைய இடத்துல பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜெயந்தி வேதா அப்படிங்கிற வெட்டுக்காய் பூண்டு செடி. இது வந்து எக்ஸசிவாக நிறைய இடத்துல வளரும். இதை நம்ம கலைன்னு தான் ட்ரீட் பண்ணுறோம். இதில் வந்து நிறைய மெடிசன் குவாலிட்டிஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கேன்சர், ஆன்டி மைக்ரோபியல், ஆன்டிவைரல் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் செப்பு நெரிஞ்சல்னு சொல்கிறது, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபீவர் இதையெல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நெரிஞ்சல் வந்து எவ்வளோ பெரிய மருந்துன்னு நிறையா பேருக்கு தெரியும். அடுத்தது இந்த சங்கேரின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ஃபைன் பண்ண முடியலன்னா அது தமிழ் நேம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ரத்தப்போக்கு இதுக்கெல்லாம், டயரியா இதுக்கெல்லாம் மருந்தாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து சுர்காலி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இது ஒரு ஹிந்தி நேமு. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பிளேகு, டிசென்ட்ரி, ஜாயின்ட் பெயின் இதுக்கெல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் கவில் தும்பை அப்படின்னு சொல்கிற அந்தக்கா, இதுவும் வந்து ஐபிஎஸ்இன் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ரெமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ், ஸ்னேக் பாய்சனிங் கூட யூஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி இதுக்கப்புறமா நிறையா இருக்குது. நான் வந்து சின்ன வயசில் நிறையா மெடிசன்ஸ் இதையெல்லாம் வந்து நான் பார்த்துருக்கேன், ஹெர்பல்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் அதோடய பேர் இதெல்லாம் என்னால் டைம் இல்லை, என்னால் ஃபைன் பண்ணவும் முடியலை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இது மாதிரி அடுத்தது வந்து பசுவோட முக்கியமான உணவு பார்த்திங்கன்னா அருகம்புல், கோரை இதெல்லாம். அருகம்புல் பற்றி தெரியும், அது வந்து ஒரு சிறந்த ஆயில் வளர்க்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அது. அது வந்து புண்களை ஆற்ற வல்லது. இது மாதிரி பல குவாலிட்டிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பல கீரை வகைகள் வந்து ஜென்ரலாகவே மேய்ச்சல் நிலத்தில் தானாக வளரும். பண்ணைக்கீரை, மணத்தக்காளி, முன்னாடியே சொல்லிட்டேன், சிறுகீரை, இது மாதிரி பல கீரை வகைகளையும் பசு வந்து உணவாக எடுத்துக்கும் ரெகுலராக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கடினமான உணவுகள்னு சிலதெல்லாம் பசு எடுக்கும், நம்மளாலையெல்லாம் டைஜஸ்டே பண்ண முடியாது. எள்ளு பிண்ணாக்கு, சோளத்தட்டு, தவிடு, வைக்கோல், அப்புறம் பல வகையான புண்ணாக்குகள் வந்து அன்றைக்கே சாப்பிடும். கஞ்சியே வந்து பார்த்திங்கன்னா வடித்தோம்னா அது ஃபஸ்ட்டு பசுவுக்கு தான் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பருப்பில் இருக்கிற அந்த தோல் இதெல்லாம் எடுத்தோம்னா அதெல்லாமே பசு தான் சாப்பிடும். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இதில் இவ்வளவு மூலிகைகள் அது சாப்பிட்றதுனால தான் அதோடய பால், தயிர், மோர், சாணம், ஸோ இந்த மாதிரி மூலிகைகள், கடினமான உணவுகள் இதையெல்லாம் சாப்பிட்றதுனால அதோட பால், தயிர், மோர் இதிலெல்லாம் இந்த மூலிகை குணங்கள்லாம் இருக்குது. அதனால தான் வந்து பால், தயிர், சாணம், கோமயம் இதில் எல்லாம் இந்த மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம முன்னோர்கள் அது ஆயுர்வேதம், சித்த மருத்துவத்துலையெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு தாழ்மையான கருத்து. இல்லைனா ஜஸ்ட்டு லைக் தட் பால், தயிர், மோரை வந்து நம்ம யூஸ் பண்ணோன்னா அதில் மெடிக்கல் குவாலிட்டிஸ் எப்படி வருங்கிறது ஒரு கொஷின் மார்க் தான், எனக்கு தெரியல. சரிங்களா. ஸோ இது வந்து முந்தைய நிலை. இப்போது இருக்கிற நிலையை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் எக்ஸசிவாக நம்ம பல நோய்களை பார்க்க முடியுது. என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிறுநீரக பிரச்சனை, கல்லீரல் பிரச்சனைகள், நிறைய புற்றுநோய்கள், மலட்டுத்தன்மை, இதய நோய், எலும்பு தேய்மானம், தைராய்டு பிரச்சனைகள், மலச்சிக்கல், இது மாதிரி பல தீராத நோய்கள் வந்து மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே பால், தயிர், மோர் இதெல்லாம் பெரும்பாலும் எல்லோரும் எடுத்துக்கிறோம். இருந்தும் ஏன் இந்த மாதிரி நோய் வருது? ஏன்னா இதுக்கான நேச்சுரலான மெடிசன்ஸ் எல்லாமே பாலில் இருக்குது. சிலதுக்கு, எல்லாத்துக்கும் நான் சொல்லலை, இப்போ கேன்சர் இதுக்கெல்லாம். பட் சில பேசிக்கான பிரச்சனைகளுக்கெல்லாம் சில மருந்துகள் வந்து பாலில் இருக்குது. இல்லை வந்து ஆரோக்கியமாக அது நோயை குணப்படுத்தலைனா கூட ஒரு மனிதனை வந்து நோயிலேருந்து ஆரோக்கியமான நிலையில் வச்சுருக்க முடியும். ஆனால் அப்படி எதையும் இவ்வளவு பால் இதெல்லாம் யூஸ் பண்ணி கூட நம்மளுக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் இருந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு காரணம் என்னென்னு கொஞ்சம் நான் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து ஒரு வளர்க்குறோம். பெரும்பாலும் எல்லாம் மேய்ச்சல் நிலங்கள்னு தனிப்பட்ட மேய்ச்சல் நிலங்கள்னு இல்லை. ஸோ விவசாய நிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா களையை கட்டுப்படுத்துறதுக்காக களைக்கொல்லி அடிச்சுட்டு அதில் வந்து மேய்ச்சல் நிலத்தில் யூஸ் பண்ணுறோம். தோப்புக்குள்ளே, தென்னந்தோப்புக்குள்ளே, இந்த மாதிரி இடத்துல அது ஒரு மேய்ச்சல் நிலம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பண்ணைகளில் வளர்த்துறோம். பண்ணைகளில் வளர்த்தும் போது கண்டிப்பாக எந்த விதமான அது மேய்ச்சலுக்கும் போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது அதுக்கான உணவு பார்த்திங்கன்னா சோளத்தட்டு, கேட்டில் ஃபீல்டுன்னு ஃபேக்ட்ரியில் மேனுஃபேக்சர் பண்ண ஃபுட்டு, அதுக்கப்புறம் சம் சார்ட் ஆஃப் இல்லை அதுலேயே வந்து மைக்ரோநியூட்ரியன்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம், இல்லை என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாம். ஸோ இது மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு இது மாதிரி மேய்ச்சல் நிலத்துலையும் இந்த மாதிரி மூலிகைகள் இல்லாததும் ஒரு காரணம். அப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன அப்சர்வேஷன் எங்கள் ஏரியாலெல்லாம் பார்க்கும்போது, பொள்ளாச்சி ஏரியாலெல்லாம் மாட்டுக்கு வந்து சரியான தவிடு கிடைக்கிறதில்ல. எல்லாம் உமியை வந்து வாங்கி அரைச்சி இது பண்ணுறாங்க. ஸோ தவிட்டில் இருக்கிற குவாலிட்டிஸ் உமியில் இருக்கான்னு தெரியலை. கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. அடுத்தது பார்த்திங்கன்னா பின்னாக்கு இதெல்லாமே கிடைக்கிறதும் இல்லை. எள்ளு புண்ணாக்கெலாம் கிடைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஈவன் தோ அதெல்லாம் ஒரு லிமிட்டட் குவான்டிட்டிஸில் யூஸ் பண்ணுவாங்க முன்னாடி. ஸோ இப்படி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பசுவோட நேச்சுரலான உணவு வந்து அதுக்கு கிடைக்காதனால அதுக்கும் பல்வேறு வகையான நோய்கள், அதிலிருந்து எடுத்து பால் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்மளுக்கும் வந்து அது ஆரோக்கியத்தில், அதாவது நான் வந்து ஆரோக்கியத்தை கெடுக்குதுன்னு சொல்ல வரல, நம்மளோட நேச்சுரலான ஆரோக்கியத்துக்கு தேவையான சில நியூட்ரியன்ஸ் மிஸ் ஆகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு சின்ன கருத்து. இதை வந்து சிலர் ஏற்றுக்காமல் கூட இருக்கலாம். அலோபதி நண்பர்கள் இல்லை விஞ்ஞானிகள். ஸோ அது அவங்க தயவுசெய்து என்னை எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க. இது என்ன என்னோடய சிறிய ஆராய்ச்சி. இப்போது பார்த்திங்கன்னா நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் வந்து புரியும். இதே தான் இப்போ வந்து அந்த சாணத்துலேயும் யூரின்லேயும் கூட அந்த கோமூத்திரத்துலேயும் இந்த மெடிக்கல் குவாலிட்டிஸ் இல்லாதனால நம்ம உரமாக யூஸ் பண்ணும்போது இப்போ வந்து பயிர்களுக்கும் கூட சில நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எண்ணம். இதுவும் வந்து ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயுர்வேதம், சித்த மருத்துவத்தோட கருத்துக்கள் படி பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மையாக தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு லெபார்ட்டரியில் வச்சு இதையெல்லாம் டெஸ்ட் பண்ணி ஒரு ப்ரூஃபாக, ஒரு ரிசர்ச்சாக கொடுக்குற அளவுக்கு எக்கனாமியும் இல்லை, எனக்கு டைமும் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இதை வந்து ஒரு ரிசர்ச்சாக, ஒரு சின்ன ட்ரிகராக நான் கொடுக்குறேன். யார் இதை முன்னெடுத்துகிட்டு போய் அதனால் ஒரு சமூகத்துக்கு ஒரு நல்ல பலன் வந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம்தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ல வர பாயிண்ட்ஸ் புரிஞ்சிருக்கும். நம்ம விவசாயிகள் எல்லோரும் என்ன பண்ணுறோம், தோட்டத்தில், தோப்புக்குள்ளே, எல்லா மேய்ச்சல் நிலத்தில் எல்லா இடத்துலையும் களை வருது. மெயினான பிரச்சனை வந்து பார்த்தினியா இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்திங்கன்னா களைக்கொல்லியை அடிச்சிடறோம். அடித்த உடனே இந்த பல்வேறு விதமான கீரைகள், மூலிகைகள் இதெல்லாம் வளர்கிறதே இல்லை. அதுக்கப்புறம் அதில் பசுவை மேய விடுறோம். அந்த பால் எடுத்து குடிக்கிறோம். ஸோ இல்லை அந்த பால் தான் மற்ற எல்லாருக்குமே ஜென்ரலாகவே போகுது. அதே மாதிரி பண்ணைகளில் வளர்க்கப்படுற மாட்டிலேருந்து பெறப்படுற பால்லையும் இது எல்லாமே இல்லை. இப்படி இருந்து இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி கம்மியான பால் குழந்தைகள் மற்றும் பெரியவங்க எல்லாருக்குமே போகும்போது இதில் வந்து சமுதாயத்தில் ஒரு ஆரோக்கிய குறை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா நான் கருதுனா. அதுக்கு சில ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடென்சஸ் எல்லாம் இருக்குது. பட் எதுவும் வந்து எங்கிட்ட லெபார்ட்டரி எவிடென்சஸ் கிடையாது. அதனால் பார்த்திங்கன்னா இதோட கன்க்ளூஷன் என்னென்னா, பசுவுக்கு உண்மையாலுமே பெருமை இருக்குது. அதில் நிறைய மூலிகைகள்னால அதோட மருத்துவ குணங்களும் இருக்குது. இப்போ நம்ம களைக்கொல்லியை யூஸ் பண்ணுறதுனால பல்வேறு வகையான ஒரு அந்த மூலிகைகள் கிடைக்காதனால பல ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னோடய கன்க்ளூஷன் இல்லை முடிவு என்னென்னா, விவசாயிகள் மக்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். விவசாயிகள் முடிஞ்ச அளவுக்கு களைக்கொல்லி அடிக்காத இடத்துல பசுவை வந்து மேய விட்டீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு நல்ல சிறப்பான ருசியான ஒரு நல்ல குவாலிட்டியான பால் மற்றும் பால் பொருட்கள் கிடைக்கும். சாணம் இது எல்லாமே இது ஒன்று. இதனால் வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகிறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு இருக்குங்க. அப்புறம் மற்ற தலைவர்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற சமய தலைவர்கள் இருக்கலாம், இதை கேட்கலாம், சமய ஆர்வலர்கள் இதை கேட்கலாம்.
மற்றும் பல துறை அறிஞர்களும் இதை கேட்கலாம், பொதுமக்கள் கேட்கலாம். யார் யார் எந்தெந்த நிலையில் இருக்கிறீங்களோ அவங்க இதை கொஞ்சம் யோசித்து பார்த்து ஏதாவது செய்ய முடிஞ்சதுன்னா அந்த சுற்றுச்சூழல் சீர்கேட்டை, கலைக்கொல்லினால் ஏற்படுற சுற்றுச்சூழல் சீர்கேட்டை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சோம் அப்படின்னா நம்ம ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை பில்டு பண்ண முடியுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. இதுதான் வந்து நான் எல்லாருக்கும் தெரிவிச்சுக்கிறேன். விவசாயிகள் முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கருத்தில் கொண்டு ஏதாவது செய்ய முடியும்னா பாருங்கள். என்னால் ஏதாவது உதவி வேணும்னா என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். என் பேர் கனகராஜ். கான்டாக்ட் நம்பர் 9342506245. என்னால் முடிஞ்ச உதவி நான் செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.